ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து டிமார்ட் போயிருந்தோம். டிமார்ட்டில் என்னென்னலாம் வாங்கியிருந்தோம், என்னென்ன திங்ஸ் வாங்கியிருந்தேன், என்னென்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு நம்ம திங்ஸை பார்த்தோன்னே வாங்கக்கூடாது. நம்ம இதுக்கு முன்னாடி திங்ஸ் என்ன ரேட்டுக்கு வெளியில் வாங்கியிருக்கோம், இங்கே என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்த்து வாங்குங்க. நான் அந்த மாதிரி தான் வாங்கினோம். இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் வெளியில் கொஞ்சம் ரேட்டு ஹையாக தான் இருக்கும். பட் இங்கே கொஞ்சம் ரேட்டு கம்மியாச்சு. இப்போது இது 86 89க்கு 6 அப்படிங்கிறது ஓகே தான், ஒரு ரீசனபிளான ஒரு ப்ரைஸ் தான். இது 126 ஒரு 3 பாக்ஸஸ் இருந்துச்சு. 3 பாக்ஸஸுமே ஓகே, நல்லா ஸ்ட்ராங்கு. ஸோ டிசைன்ஸுமே கொஞ்சம் மைல்டாக நல்லா இருந்துச்சு. அப்புறம் இது ஆயிலுக்காக வாங்கியிருந்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பாட்டில்ஸ் தான் நிறைய வச்சுருந்தேன். பட் என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. ஒரு 2 or 3 டைம்ஸ் கீழே போட்டு உடச்சிட்டேன். சரி ஓகே, எல்லாமே பாக்ஸாக மாற்றிடலாம். ஸோ பாக்ஸ் தான் நமக்கு நல்லது, சேஃப்டியும் கூட இல்லை. ஏன்னா பாட்டில் கையிலலாம் கீழே விழுந்துச்சு, எல்லாம் கை தவறி போடும்போது எது எடுத்து வச்சுன்னா கையில் வெட்டிடும். சரி ஓகே, எல்லாமே சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறையா பாக்ஸஸ் தான் வாங்கினேன். ரெண்டு வாங்கினேன். இதில் இது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஆயில் கொட்டாமல் இருக்கிறதுக்கு. இது குட்டி குட்டி பாக்ஸு. குட்டி குட்டி பாக்ஸஸ் அது என்னது, பட்டை, சோம்பு, கிராம்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம், நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். டிமார்ட்டில் கொட்டி போட்டிருக்காங்க. பட் நம்ம போனோன்னே பார்த்தோன்னே பேண்ட்டு அள்ளக்கூடாது. போய் ஓகே, நீங்கள் எடுக்கிற திங்ஸ் ஒன்றே ரேட்டை பாருங்கள். ரேட்டை பார்த்துட்டு வெளியில் என்ன ரேட் இருக்குது அந்த மாதிரி கம்பேர் பண்ணி வாங்கினீங்கன்னா நமக்கு போனதுக்கான ஒரு இது இருக்கும். சரி, கம்மியாக வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்கும். இதெல்லாம் 26, ஆமாம் 26 அந்த மாதிரி தான். இது எதுக்குன்னா கேக்ஸுக்காக தான் வாங்கினேன். கேக்கெல்லாம் வந்துச்சு. ஆர்டர் வாங்குறப்போ பவுல்ஸ் இருக்குது. பட் இந்த மாதிரி தனியாக கேக்ஸுக்காக அப்படிங்கிற மாதிரி தனியாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு செட்டாக வாங்கினது. இது ஒரு 39 அது. அதே மாதிரி நீங்கள் டிமார்ட்டில் லூஸில் வாங்குவோம்ல, பொட்டுக்கடலை, அரிசி, அதெல்லாம் வாங்கலாம். ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. பட் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணுவீங்க, அரிசியெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவீங்க, பொட்டுக்கடலை, அந்த மாவெல்லாம் நிறைய பேர் எடுப்பாங்க. நானும் ஒரு வாட்டி அப்படி தான் எடுத்தேன். பட் நான் நிறைய யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் பட் அது பார்த்தோன்னையும் ரேட்டு கம்மியாக இருக்குன்ட்டு அள்ளிட்டு வந்துட்டேன். அப்புறம் அது வேஸ்ட்டாக தான் போச்சு. அதனால் எவ்வளோ தேவை இருக்கோ அவ்வளோ மட்டும் வாங்குங்க. இது ஒரு டீத்தூள். நான் ரேட் பார்க்கணுமே. ஹஸ்பண்ட் எப்போதுமே எங்கே வாங்கினாலும், டிமார்ட்டுன்னு இல்லை, ஸோ எங்கே வாங்கினாலும் ஆல்ரெடி வாங்கின இடத்த விட கம்மியாக இருக்கா கூட இருக்கா அந்த மாதிரி கம்பேர் பண்ணி தான் வாங்குவாங்க. இது 99 ஓகே தான் ரேட்டு. ஸ்க்ரீனெல்லாம் கொஞ்சம் ரேட்டு ஹையாக தான் இருந்துச்சு. 300க்கு மேலே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. 300, 350, 400 அந்த மாதிரி. இந்த ஒன்று மட்டும்தான் 200க்கு இருந்துச்சு. சரி, பார்க்கணும் நல்லா இருந்துச்சு. ஓகே, ஒன்று மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம். இது மட்டும் இல்லை, நிறைய பேர் இப்போ ஆஃபீஸ் அந்த மாதிரிலாம் போவீங்க, டாப்ஸு இந்த இதெல்லாம் நிறைய தேவைப்படும். அதெல்லாம் நீங்கள் எங்கே எடுக்கீங்கன்னு தெரில. பட் உங்களுக்கு கம்மியான ரேட்டுக்கு வேணும் அப்படின்னா எதில் வாங்கலாம், எப்படி வாங்கலாங்கிறத நான் இன்னொரு வீடியோவில்
உங்களுக்கு போடுறேன், எந்த ஆப்பில் வாங்கலாம், எந்த மாதிரி டைமில் எடுக்கலாம் அப்படிங்கிறத. நீங்கள் அதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நான் எந்தெந்த திங்ஸ் எங்கெல்லாம் வாங்குகிறேன், எவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு வாங்குகிறேன் அப்படிங்கிறத வந்து உங்க கூட ஷேர் பண்ணேன். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்போதுமே வந்து இப்போது கேக்லாம் வந்து பண்ணுறேன் அப்படின்னா வந்து அதுக்கான மோல்டு எல்லாமே வந்து எங்கே கம்மியான ரேட் இருக்கும் 2-3 இடத்துல கம்பேர் பண்ணி பார்த்து தான் வாங்குவேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் எங்கே வாங்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சும்மா பார்த்த இடத்துலலாம் கிடைக்குன்னு சொல்லி நம்ம வாங்கக்கூடாது. ட்ரெஸ்ஸுமே வந்து நான் கம்மியான ரேட்டுக்கு வாங்கினேன், எனக்கு குவாலிட்டியாக இருக்கும் ட்ரெஸ்ஸு. ஸோ அந்த மாதிரி இருக்கும், பிராண்டட் தான் எடுப்பேன், பட் கம்மியான ரேட்டுக்கு எடுப்பேன். இந்த ஸ்க்ரீனெல்லாம் வந்து 45 நினைக்கிறேன், 45 46 ஆகும். பட் வந்து ஓகே தான், ஏன்னா வந்து கிளாத் நல்லா இருந்துச்சு. 6 எடுத்தேன். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி கம்மியான ரேட்டில் திங்ஸ் நிறையா வாங்குங்க. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 46 ஆகும். இது ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன், பட் வந்து சின்ன சைஸாக இருக்குது. இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சு. சரி ஓகே இன்னொன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் கண்டன்ஸ்ட் மில்க்குமே கொஞ்சம் வாங்கினேன், ஏன்னா நான் வீட்லேயே ரெடி பண்ணுவேன். எதுவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் ரெடி பண்ணுவேன். இது வந்து ஐஸ்கிரீம் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால வந்து ஒன்று வந்து எடுத்தேன். ஸோ இருக்கட்டும், எனக்கு அது வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா ரேட்டு வந்து இதுவும் ஓகே தான், நம்ம வீட்டில் பண்ணுறதுமே பாலில் நம்ம பண்ணுறதும் இதோட ரேட்டுமே வந்து ஓரளவுக்கு ஓகேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.